அனைவருக்கும் வணக்கம். நோ புரோக்கர் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப் தான். புரோக்கர் இல்லாம வீட்டை வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், இல்ல வாடகைக்கு வீடு தேடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த ஆப்ல இப்போ ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான சர்வீசஸ், விற்கிறதுக்கான சர்வீசஸ், பேக்கர் அண்ட் மூவர் சர்வீசஸ், ஹோம் சர்வீசஸ், பேமெண்ட் அண்ட் லோன் சர்வீசஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷனை எடுத்துட்டு வந்திருந்தாலுமே இப்ப வரைக்கும் பேர்ல மட்டும் தான் நோ புரோக்கர் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே புரோக்கர் வேலை தான். அவங்க என்ன வேலையை வேணா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு என் வேலை கரெக்டா முடிஞ்சா போதும். அதுக்காக நான் ஒரு புரோக்கருக்கு பே பண்ண வேண்டிய கமிஷன் அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தானே இந்த ஆப்போட பிளானுக்காக பே பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ல இருக்கக்கூடிய பிளானை பர்ச்சேஸ் பண்ற ஐடியால நீங்க இருந்தீங்கன்னா இந்த நோ புரோக்கர் ஆப்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸோட சேர்த்து இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது ஆமா ப்ரோ, நோ புரோக்கர் ஒரு மோசமான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா இப்போ வேணா இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி இருந்திருக்கலாம். ஆனா இது லான்ச் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸையும் டெனட்டையும் புரோக்கர் மாதிரியான மிடில் மேன் இல்லாம டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா தான் இது இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரெண்டல் ஹவுஸுக்கான சர்வீசஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தவங்க 2015 ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங்லயும் அவங்களோட என்ட்ரியை கொடுக்குறாங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் காசா கிராண்ட் மாதிரியான பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பிளாட்டை புக் பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்க்கு குடைச்சலா இருந்திருக்கு அப்படின்னா 2015 ஒரு 40 புரோக்கர்ஸ் சேர்ந்து நோ புரோக்கரோட ஆபீஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பத்தின நியூஸ் கூட அப்பவே பப்ளிஷ் ஆயிருக்குது. நோ புரோக்கரை பொறுத்த வரைக்கும் இங்க போஸ்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்ககிட்ட ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா உங்களால போஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா யாரு வேணா ஒரு டூலெட் போர்டையோ ஃபார் சேல் அப்படிங்கிற போர்டையோ போட்டோ எடுத்து நோ புரோக்கர் கிட்ட ஷேர் பண்றது மூலமாவோ இல்ல அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனரோட டீடைல்ஸை இந்த நோ புரோக்கர் கிட்ட ஷேர் பண்றது மூலமாவோ நோ புரோக்கர் டீம்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களே இந்த பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தின டீடைல்ஸை ஷேர் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிகபட்சமா 120 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே யூபிஐ மூலமா கிரெடிட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தின டீடைல்ஸ் இவங்க கிட்ட கிடைச்சதுமே நோ புரோக்கர் சைட்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு கால் போகும். அப்படி போகக்கூடிய கால்ல எங்க கிட்ட ஃப்ரீ பிளானும் இருக்குது, அமௌண்ட்டை பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பிளானும் இருக்குது. ஃப்ரீ பிளானை பொறுத்த வரைக்கும் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அதுவே நீங்க பிரீமியம் பிளானான அமௌண்ட்டை பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புரோக்கரை ரிலேஷன்ஷிப் மேனேஜரை அசைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவரு நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளானை பொறுத்து உங்களோட ப்ராப்பர்ட்டியை போட்டோ எடுக்கிறது, அதை நோ புரோக்கர்ல டாப்ல லிஸ்ட் பண்றது, ஃபேஸ்புக் வழியா மார்க்கெட்டிங் பண்றதுன்னு பல விஷயங்கள் பண்ணுவாரு. சக்சஸ்ஃபுல்லா டீல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்டா உங்களோட வீட்டுக்கே சென்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு ரிலாக்ஸ், சூப்பர் ரிலாக்ஸ், மணி பேக், சூப்பர் மணி பேக்னு 4 விதமான பிளானை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளானை பொறுத்து அந்த பிளானுக்காக நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அண்ட் அதை பே பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வேரி ஆகும். மணி பேக் பிளானை நீங்க சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நோ புரோக்கர் வழியா உங்களுக்கு டெனட் கிடைக்காம போனாங்கன்னா இந்த பிளான் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட மணியை உங்களுக்கே 100% ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க வாடகைக்கு ஒரு வீடையோ கடையோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ பிளான் மூலமா ஒரு 10 ஓனரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரீ பிளானை நானுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே 10 பேர்ல ஒரு 2 பேராச்சும் போன் எடுக்க மாட்டாங்க, ஒரு 3 பேராச்சும் புரோக்கரா இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர்ல இருந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரெண்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இப்படி ஃப்ரீ பிளான் மூலமா கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எங்களோட பெய்டு பிளானை பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது புரோக்கருக்கு நீங்க பே பண்ண வேண்டிய கமிஷனை விட கம்மியான அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்றது மூலமா நாங்க உங்களுக்காக ரெண்டை நெகோஷியேட் பண்ணி கூட பேசுவோம். அதோட மட்டும் இல்லாம எங்க கிட்ட மணி பேக் பிளானும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரெண்டல் ஸ்பேஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே 3 விதமான பிளானா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே தேவைப்படக்கூடிய சர்வீசஸ் ஆன பேக்கர் அண்ட் மூவர், ஹோம் கிளீனிங், பெயிண்டிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், கார்பென்ட்ரி ஒர்க்ஸ், ஏசி அண்ட் அதர் அப்ளையன்சஸ் இன்ஸ்டாலேஷன், இன்டீரியர்ஸ், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் லீகல் சர்வீசஸ்னு பல விஷயங்களை பண்ணக்கூடிய கரெக்டான பீப்புள்ஸை இந்த ஆப்பை யூஸ் பண்ணியே உங்களால புக் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க நோ புரோக்கர்ல பார்ட்னர் ஆகுறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய வேலைகளை நீங்க செய்யறது மூலமா நல்லாவே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு மூலமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்லைன்னா வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரெண்ட் பேமெண்ட், எஜுகேஷன் பேமெண்ட்னு நிறைய விதமான பில்ஸை பே பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய கிரெடிட் கார்டுல நீங்க இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதனால இதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த நோ புரோக்கர் ஆப் மூலமாவே அதிகபட்சமா 10 லட்சம் ரூபாய் வரைக்குமான பர்சனல் லோனை உங்களால எடுத்துக்க முடியும். இந்த லோனை RBI ரெகுலேட்டட் NBFC ஆன கிரெடிட் சாய்ஸ் அண்ட் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இப்படி எல்லாமே நோ புரோக்கரை பத்தி பாசிட்டிவா தானே பேசுறீங்க, அப்புறம் எதுக்காக இன்ட்ரோல மட்டும் நெகட்டிவா பேசுனீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட சொந்தமா ஒரு வீடோ கடையோ இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க அதை ரெண்டுக்கு விடுற பிளான்ல இருந்து அதுக்கு முன்னால ஒரு டூலெட் போர்டை மாட்டிடுறீங்க. இப்போ அந்த போர்டை நான் பார்த்துட்டு வந்து உங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி அந்த ஸ்பேஸை நானே ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டா தானே அதை டைரக்ட் டீலிங்கா கணக்குல எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க மாட்டக்கூடிய டூலெட் போர்டையோ இல்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸையோ தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ரெண்ட்ல சூப்பரான டெனண்ட்டை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றதோ, இல்ல அப்படின்னா வீட்டையோ கடையையோ வாடகைக்கு தேடிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு எங்களோட பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்க அப்படியே அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்காக ரெண்டை நெகோஷியேட் பண்ணி பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி டைரக்ட் டீலிங் ஆகும்? இதுவும் ஒரு புரோக்கர் பண்ணக்கூடிய வேலை தானே. ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மட்டும் இது நடக்கல. இவங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எந்த ஒரு சார்ஜஸும் வாங்காம வித்து கொடுக்கறதுக்கு இவங்க என்ன சோசியல் சர்வீஸா பண்றாங்க. கண்டிப்பா அதுக்கும் கமிஷனை வாங்காம விட மாட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டியான ஹோம் சர்வீசஸை தேர்ட் பார்ட்டி பீப்புள் மூலமா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அப்படி ப்ரொவைட் பண்றது மூலமாவும் இவங்களுக்கு ஒரு கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்க தான் செய்யும். இப்படி கமிஷனுக்கு மேல கமிஷன் வாங்குறதையோ இல்ல பிரீமியம் பிளான் மூலமா புரோக்கரேஜ் ஃபீயை சார்ஜ் பண்றதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ தேவைப்படும், ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அது எதையுமே நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நோ புரோக்கர் அப்படிங்கிற நேமை வச்சுட்டு ஒரு புரோக்கர் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் பண்றாங்க, கான்ட்ராக்டர் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னால உங்களோட நேமை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் பேர்ல மட்டும் நோ புரோக்கர்னு இருந்தா போதாது. யூசர்ஸையும் ஓனர்ஸையும் டைரக்டா கனெக்ட் பண்ண வச்சு அது மூலமாகவும் உங்களால ப்ராஃபிட்டா ரன் பண்ண முடியும்னா மட்டும் உங்களை நோ புரோக்கர்னு சொல்லலாம். அது வரைக்கும் மக்களே நீங்க நம்பலனால இவன் தான் பெரிய புரோக்கர். ஃபைனலா இவங்களோட எந்த பிளானுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க மூலமா எந்த ஒரு சர்வீஸை புக் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால ரெடிட்ல நோ புரோக்கரை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணி பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையுமே நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அட போங்க ப்ரோ, நான் மணி பேக் பிளானுக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், நான்லாம் ஈஸியாக ரீஃபண்ட் வாங்கிட்டு தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளான் எக்ஸ்பயர் ஆகி 1 வீக்குக்குள்ளே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நோ புரோக்கரில் லிஸ்ட் ஆகாத ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லியிருக்கக்கூடிய உங்களோட ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகணும். தேவைப்பட்டா அதை நாங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் டெனட்டா, பையரா, செல்லரா அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறலாம். அப்புறம் நீங்கள் நோ புரோக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பேம் கால்ஸ் அண்ட் SMS எல்லாமே ரிசீவ் ஆகும். அது எல்லாத்துக்கும் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நோ புரோக்கர் ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். பர்ட்டா.